நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். ஜனவரி 30 புனித பத்தில்டிஸ். இங்கிலாந்து நாட்டில் வாழ்ந்த சிகபெட் அஸ்ட்ரசியா இனாதில் தே ஹிப்னாஜில்ட் பெற்றோருக்கு கிபி 626 ஆண்டு பிறந்தார் பத்தில்டிஸ். கிபி 641 ஆண்டு டென்மார்க்கினை சேர்ந்த ஒரு பிரிவினரால் அடிமையாக இழுத்துச் செல்லப்பட்ட பத்தில்டிஸ் பிரான்ஸ் அரசர் 2ஆம் கிளாவிஸ் அரண்மனையில் அடிமையாக விற்கப்பட்டார். அரண்மனையின் உயர் அதிகாரியான எர்சினோல்ட் பத்தில்டிஸினை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவிக்க இதனை அன்போடு மறுத்த பத்தில்டிஸ் இளம் பெண்ணுக்கான ஆடைகளை களைந்து வயதானவர் போல் ஆடை உடுத்தி மறைந்து வாழ்ந்தார். கிபி 649 ஆண்டு அரசர் 2ஆம் கிளாவிஸினை திருமணம் செய்து கொண்ட பத்தில்டிஸ் 3 மகன்களுக்கு தாயானார். கிபி 658 ஆண்டு அரசர் கிளாவிஸ் மரணமடைய அரசியாக பொறுப்பேற்ற பத்தில்டிஸ் புனித எலிஜியூஸின் வழிகாட்டுதலின்படி ஆட்சி செய்தார். பிரான்ஸ் நாட்டில் அடிமையாக இருந்த மக்களை விடுதலை செய்து அவர்களுக்கு சுதந்திரமான வாழ்வினை வழங்கிய பத்தில்டிஸ் மக்களால் புனிதமான வணக்கத்திற்குரிய அரசி என்று போற்றப்பட்டார். தனது எஞ்சிய வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைப்பணி செய்ய விரும்பிய பத்தில்டிஸ் ஆட்சி பொறுப்பினை தன் மூத்த மகன் குளோட்டையரிடம் ஒப்படைத்துவிட்டு புனித செல்ஸ் துறவு மடத்தில் சேர்ந்து துறவியானார். அடிமை அமைப்பினை ஒழிக்கும் முன்னோடியாக செயல்பட்டு வரலாற்றில் முத்திரை பதித்த அருட்துறவி பத்தில்டிஸ் கிபி 680 ஆண்டு ஜனவரி 30 நாள் விண்ணகம் சென்றார். அடிமையாக தன் வாழ்வினை தொடங்கி அரசியாக பொறுப்பேற்று தனது இறுதி வாழ்வினை துறவியாக தாழ்ச்சியோடு வாழ்ந்த பத்தில்டிஸினை திருத்தந்தை நிக்கோலாஸ் கிபி 880 ஆண்டு புனிதராக உயர்த்தினார். புனித பத்தில்டிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இன்றும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை இறைவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கான சுதந்திரமான வாழ்வினை அருளும்படியாக ஜெபிப்போம். நேர்காணல். மரியன்னை வணக்கம். நண்பர்களே, கிறிஸ்தவ சொந்தங்களே, அன்னை மரியா நம் மீட்பர் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்னை. மரியன்னை வணக்கம் பற்றி என்று நாம் சிந்திக்கிறோம். அன்னை மரியா கத்தோலிக்க திரு அவையிலும் கீழை திரு அவைகளிலும் ஆங்கிலிக்கன் திரு அவையிலும் கொண்டாடப்படுகிறார். மரியன்னை வணக்கம்
இந்த 3 பெரும் திரு அவைகளிலும் காணப்படுகிறது. மரியன்னை வணக்கத்தினுடைய தொடக்கம் முதல் நூற்றாண்டிலேயே இருப்பதை பார்க்கிறோம். அதனுடைய ஊற்று என்ன என்று சொன்னால், திருத்தூதர்கள் அன்னை மரியாள் மேல் கொண்டிருந்த பாசம், அதுதான் பக்தியாக உருவெடுக்கிறது. அதுதான் ஆங்கிலத்திலே மேரியன் டிவோஷன் என்று ஆரம்பமாகிறது. அன்னை மரியா மேல் திருத்தூதர்கள் இயல்பாகவே பாசம் கொண்டிருந்தனர். தங்களுடைய தலைவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்னை என்பதால் அவர் இவர்களுக்கும் அன்னையாக மாறுகிறார். ஆண்டவர் இயேசு கல்வாரியிலே அன்னை மரியாவை சீடர்களின் அன்னையாக கொடுத்து சென்றிருக்கிறார். அந்த நிகழ்வும் அதனை கடந்தும் அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவினுடைய அன்னை என்ற முறையிலே திருத்தூதர்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரியவராக மாறுகிறார். அதனால் திருத்தூதர்கள் சென்ற இடங்களில் அன்னை மரியாவை பற்றி பேசுகிறார்கள். அது ஒரு கிறிஸ்தியல் காரணமாகவே மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிற பொழுது அவர்கள் அன்னை மரியாவை பற்றி பேச வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படுகிறது என்று நாம் சொல்லலாம். அவர்கள் அறிவித்த நற்செய்தி இயேசுவே ஆண்டவர் என்பது. எனவே இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே மீட்பர், இயேசு கடவுளின் மகன். இவர் எப்படி உலகிற்கு வந்தார் என்று சொல்கிற பொழுது அன்னை மரியாவின் வயிற்றில் கருவாகி உருவாகி பிறப்பெடுத்தார் என்று சொல்ல வேண்டும். அப்படித்தான் அன்னை மரியா பற்றிய செய்தி இயேசுவினுடைய மறைபொருளோடு பிரிக்க முடியாத ஒரு தொடர்புடையதாக இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அப்படித்தான் இயேசு பற்றிய செய்தி சொல்லுகிற பொழுது அன்னை மரியா பற்றிய வரலாற்று குறிப்புகளையும் அவர்கள் சேர்த்தே சொன்னார்கள். அது மட்டுமல்ல, திருத்தூதர்கள் அன்னை மரியா பற்றிய தங்களுடைய அனுபவங்களை, நினைவுகளை மக்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். நமது நாட்டிற்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக வருகை தந்த புனித தோமா, புனித லூக்கா வரைந்த அன்னை மரியா படத்தை இங்கு கொண்டு வந்ததாக மரபு சொல்கிறார். அந்த படம் இன்றும் தோமா மலையில் இருக்கக்கூடிய, சென்னையில் தோமையார் மலையில் இருக்கக்கூடிய தோமா திருத்தலத்திலே காணப்படுகிறார். இப்படி திருத்தூதர்கள் அன்னை மரியாள் கொண்ட மதிப்பும் மரியாதையும் பாசமும் அவர் பற்றிய பக்தி முயற்சியாக உருவெடுக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அன்னை மரியா வணக்கம் இந்த திருச்சபைகளிலே காணப்படுகிறார். அன்னை மரியா இந்த 3 திரு அவைகளிலும் கொண்டாடப்படுகிறார். காலந்தோறும் அந்த பக்தி முயற்சி மேலேயும் கீழேயும் சென்று வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாவினுடைய பக்தி முயற்சி என்று சொல்லுகிற பொழுது எதெல்லாம் அதில் அடங்கும் என்று சொன்னால், அன்னை மரியாவிடம் ஜெபிப்பது, ஜெபமாலை ஜெபிப்பது, அவருடைய திருத்தலங்களுக்கு திரியாத்திரை மேற்கொள்வது, அங்கு ஒரு சில அந்தந்த நாட்டிற்கு ஏற்ற பக்தி முயற்சிகளை செய்வது, இவையெல்லாம் மரியன்னை பக்தி முயற்சியின் அடக்கம். இது தவிர்த்து சனிக்கிழமை அன்னை மரியாவுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டு அந்த நாளிலே பல பேர் அன்னை மரியாவை நினைத்து விரதம் எடுப்பது, இப்படி போன்ற முயற்சிகள் எல்லாம் இருக்கின்றன. இவையெல்லாம் சேர்ந்துதான் மரியன்னை வணக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மரியன்னை வணக்கம் 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கத்தோலிக்க திரு அவையில் குறிப்பாக தொடர்பு அருந்து போகாமல் எப்பொழுதுமே வளர்ந்து கொண்டே வந்திருக்கிறார். ஆனால் 12 முதல் 18 நூற்றாண்டுகள் வரை பார்த்தோம் என்றால் அந்த காலத்தை மத்திய காலம் என்று நாம் அழைக்கிறோம். இந்த மத்திய காலத்திலே திருத்தூதர்களுடைய திருத்தலங்கள் மக்களுடைய கவனத்தை பெற்றன. எனவே அந்த காலகட்டத்தில் திருத்தூதர்களுடைய இடங்களுக்கு திருப்பயணம் செல்வது ஒரு பெரிய பக்தி முயற்சியாக காணப்பட்டது. குறிப்பாக ஸ்பெயின் நாட்டிலே இருக்கக்கூடிய சாந்தியாகோ த கும்போஸ்டெல்லா என்ற இடத்திற்கு லட்சக்கணக்கிலே மத்திய காலத்திலே மக்கள் திருப்பயணம் மேற்கொண்டார்கள். ரோமையிலே இருக்கக்கூடிய பேதுரு பேராலயத்திற்கு திருப்பயணம் மேற்கொண்டார்கள். இப்படி மத்திய காலத்தில் அதிகமாக திருத்தூதர்கள் அவர்கள் மேல் கொண்ட பக்தி, அவர்களுடைய இடங்களுக்கு செல்லுகிற பக்தி முயற்சிகள் அதிகமாக காணப்பட்டன. ஆனால் அந்த பக்தி முயற்சிகள் புனிதர்கள், குறிப்பாக திருத்தூதர்கள் மேல் காணப்பட்ட அந்த பக்தி முயற்சி குறைந்து மரியன்னை பக்தி முயற்சி 18, 19ஆம் நூற்றாண்டுகளிலே
மேலோங்க ஆரம்பித்தது. அன்னை மரியாவுடைய காட்சிகள் அன்னை மரியா வணக்கத்தை துரிதப்படுத்தியது, அதிகப்படுத்தியது, வேகப்படுத்தியது என்று நாம் சொல்லலாம். அது மட்டும் அல்லாமல் மரியன்னை மாநாடுகள், மரியன்னை பற்றிய கருத்தரங்குகள் இவையும் சேர்ந்து அன்னை மரியா மேல் கொண்ட பக்தியை வளர்த்தெடுத்தன. இன்னும் குறிப்பாக 18-19 நூற்றாண்டுகளிலே புதிய சபைகளை ஆரம்பித்த சபை நிறுவனர்கள் அன்னை மரியா பெயரிலே சபைகளை ஆரம்பித்தார்கள். அந்த சபைகளுடைய நோக்கம் மரியன்னை பக்தியை பரப்புவது என்று அமைந்திருந்தது. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். 20வது நூற்றாண்டிலே அமெரிக்காவிலே ப்ளூ ஆர்மி என்ற ஒரு பொதுநிலையினர் இயக்கம் அன்னை மரியா பக்தியை அதிகமாக வளர்த்தெடுத்தது. எப்படி கத்தோலிக்க திரு அவையிலே மரியன்னை வணக்கம் தொடக்கத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. மத்திய காலத்தில் திருத்தூதர்கள் வணக்கம் அதிகமாக மாறினாலும் 18ஆம் நூற்றாண்டு தொடங்கி 21ஆம் நூற்றாண்டு வரை மரியன்னை பக்தி தொடர்ந்து உச்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது கேள்வி என்ன என்று சொன்னால், மரியன்னை வணக்கம் சரியா? மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரம் 34-35 திருவசனங்களை மேற்கோள் காட்டி விவிலியத்திற்கு முரணானது மரியன்னை வணக்கம் என்று அவ்வப்பொழுது வாதிடுவதை பார்த்திருக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இயேசு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் என்று மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரம் 34 திருவசனங்கள் சொல்கின்றன. அப்படி பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசுவே தன் தாயை பெரிதாக நினைக்கவில்லை, நீங்கள் கொண்டாடுவது விவிலியத்திற்கு முரணானது என்று பிரிந்த சபையினர் விவாதம் செய்யலாம். ஆனால் அந்த விவாதம் இப்பொழுது குறைந்து கொண்டிருக்கிறது. நாம் இறுதியாக மரியன்னையும் கிறிஸ்தவ ஒற்றுமையும் என்று சிந்திப்போம். குறிப்பாக இப்பொழுது பெரும் திருச்சபைகள் CSI, CNI, லூத்தரன் போன்ற பெரும் சபைகள் மரியன்னை வணக்கத்தை எதிர்ப்பதில்லை. காரணம், ஆண்டவர் இயேசுவின் வாழ்வில் அவர் உடனிருந்தவர், அவருக்கென்று ஒரு இடம் இருக்கிறது, அவர் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு இன்று தருவதற்கு செய்திகள் இருக்கின்றன என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அடம்பிடித்து வாதிடுபவர்கள் இன்று இருக்கிறார்கள் என்றால் ஒரு சில பெந்தகோஸ்தே சபையினர் இருக்கலாம். எனவே ஒரு காலத்தில் அன்னை மரியா கிறிஸ்தவ ஒற்றுமைக்கு தடைக்கல் என்று கருதப்பட்டது மாறி இன்று அன்னை மரியா ஒரு படிக்கல், கிறிஸ்தவ ஒற்றுமைக்கு அன்னை மரியா ஒரு படிக்கல் என்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே மரியன்னை பக்தி என்பது இறைவனுக்கு செய்கிற வழிபாட்டை இடப்பெயர்ச்சி செய்வதில்லை. நம் அனைவருக்கும் அது எடுத்துக்காட்டான ஒன்றாக உதவுவதாக இருக்கிறது. மரியன்னை வணக்கம் என்பது புனிதர்களுக்கு நாம் கொடுக்கிற வணக்கத்தை விட சிறந்தது. எனவே சிறப்பு வணக்கம் மரியன்னைக்கு தரப்படுகிறது. மற்ற புனிதர்களுக்கு வணக்கம் செலுத்தப்படுகிறது. மூவொரு இறைவனுக்கு மட்டும் வழிபாடு, ஆராதனை செலுத்தப்படுகிறது. ஆனால் மரியன்னை வணக்கம் என்பது கத்தோலிக்க திரு அவையினுடைய ஒரு சிறப்பான அம்சம். அதனை நாம் பின்பற்றுகிற பொழுது நமக்கு தனி மகிழ்ச்சியும், ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு புதிய உணர்வும் சிறப்பு உணர்வும் நமக்கு கிடைக்கிறது. எனவே மரியன்னை வணக்கத்தை கத்தோலிக்க திரு அவையிலே தொடர்வோம். செய்திகள். ஸ்பெயின் நாட்டின் டோலிடோ நகரின் கோதிக் பேராலயம் கட்டப்பட்டதன் 800வது ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்திற்கு அவ்வுயர் மறை மாவட்டத்தின் விசுவாசிகளுக்கு ஜனவரி 30 வெள்ளியன்று வாழ்த்துச் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. 2026 யூபிலி ஆண்டு
அருள், மன்னிப்பு மற்றும் இரக்கத்தின் காலமாகவும், ஸ்பெயின், ஐரோப்பா மற்றும் லத்தீன் அமெரிக்காவிற்கு டோலிடோ தல திரு அவையின் வரலாற்று மற்றும் ஆன்மீக பங்களிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் வாய்ப்பாகவும் இருக்கும் என்று தனது செய்தியில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திருத்தந்தை. பேராலயத்தில் நாள்தோறும் கொண்டாடப்படும் ஹிஸ்பானோ மொசராபிக் வழிபாட்டு முறையை தொடர்ந்து பாதுகாக்குமாறு விசுவாசிகளை ஊக்குவித்துள்ள திருத்தந்தை, திருப்பீடத்துடன் அவர்களின் நீடித்த உறவு ஒன்றிப்புக்கு தனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேலும் இப்பேராலயத்தின் பிறரன்பு பணிகள் மற்றும் சமூக முயற்சிகளுக்கு, குறிப்பாக வறுமையின் புதிய வடிவங்கள் மீதான அதன் உதவிகளுக்கும் தனது நன்றிகளை சமர்ப்பித்துக் கொண்டுள்ளார் திருத்தந்தை. இறுதியாக டோலிடோ தல திரு அவைக்கு தான் தொடர்ந்து இறைவேண்டல் செய்வதாக உறுதியளித்துள்ள திருத்தந்தை, விசுவாசிகளை இயேசுவின் அரவணைப்பிலும் அன்னை கன்னிமரியாவின் பாதுகாவலிலும் ஒப்படைத்து தனது அப்போஸ்தலிக்க ஆசிரையும் வழங்கி தனது வாழ்த்துச் செய்தியை நிறைவு செய்துள்ளார். ஜனவரி 29 வியாழக்கிழமை அன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் தலைவர் ராபர்டா மெட்சோலாவை திருப்பீடத்தில் சந்தித்து மகிழ்ந்தார். இந்த சந்திப்பின் போது இருவரும் ஐரோப்பாவிலும் உலக அளவிலும் உரையாடல் மூலம் அமைதியை முன்னேற்றுவது குறித்து விவாதித்தனர். இந்த சந்திப்பை தொடர்ந்து மெட்சோலா அவர்கள் திருத்தந்தையிடமிருந்து வெளிப்பட்ட தெளிவான சிந்தனைகளை குறித்து பாராட்டினார். மேலும் அமைதியை மேம்படுத்துவதில் அவர்களின் பகிரப்பட்ட சிந்தனைகளை பற்றியும் எடுத்துரைத்தார். ரோமை பயணத்தின் போது மெட்சோலா அவர்கள் திருப்பீட செயலர் கர்தினால் பியேத்ரோ பரோலின் அவர்களையும் சந்தித்தார். மேலும் இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனியையும் சந்தித்து கலந்துரையாடல் நடத்தவுள்ளார். அன்றைய தினம் பிற்பகுதியில் ரோமையில் உள்ள ஐரோப்பிய நாடாளுமன்ற அலுவலகங்களில் ஐரோப்பா மற்றும் சுதந்திரத்தை பாதுகாப்பது குறித்த நிகழ்வில் உரையாற்றுவார் மெட்சோலா. இனக்குழு உணர்வு, இனங்களுக்கு இடையேயான மோதல்கள், போர்கள் மற்றும் குடும்ப பிளவுகள் போன்ற சவால்களுக்கு மத்தியிலும் மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள தல திரு அவையை வாழும், வலுவான மற்றும் துடிப்பான யதார்த்தம் என்று பாராட்டியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மத்திய ஆப்பிரிக்க பகுதியின் ஆயர் பேரவைகளின் 13வது பொது அமர்வின் போது சாட்டிலுள்ள திருப்பீட தூதரால் வாசிக்கப்பட்ட செய்தியில் இந்த பாராட்டை வழங்கியுள்ளார் திருத்தந்தை. மேலும் கேமரூன், காபோன், ஈக்வதோரியல் கினியா, மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, காங்கோ குடியரசு மற்றும் சாட் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ஆயர்களிடம் தனது ஆன்மீக நெருக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் திருத்தந்தை. நம்பிக்கை, நீதி, அமைதி மற்றும் வலுக்குறைந்த சமூகங்களுக்கான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் மேம்படுத்துவதில் ஆயர்களின் சிறப்பு வாய்ந்த மேய்ப்பு பணிகளை எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை, நற்செய்தி இதயங்களை ஒப்புரவுக்கு உட்படுத்தி அமைதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் இளைஞர்களை ஈடுபடுத்தி இடப்பெயர்வு மற்றும் புலம்பெயர்ந்தோர் போன்ற நெருக்கடிகளை சமாளிக்கவும் தல திரு அவைகளை ஊக்குவித்துள்ளார் திருத்தந்தை. 1995ஆம் ஆண்டில் திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்களால் வெளியிடப்பட்ட ஆப்பிரிக்காவில் திரு அவை என்ற ஒரு முக்கிய அப்போஸ்தலிக்க அறிவுரை மடலின் 31வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் பேசியுள்ள திருத்தந்தை, இந்த ஆவணம் முழுமையாக பொருத்தமானதாக உள்ளது என்றும் உலக போக்குகளுக்கு ஏற்ப நற்செய்தியை உள்ளூர் கலாச்சாரங்களுக்குள் அறிவிக்க வேண்டுமென்றும் பங்குத்தள பணியாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். மினசோட்டாவில் அமெரிக்க குடிவரவு நடைமுறைப்படுத்தலுடன் தொடர்புடைய அண்மைய வன்முறையை கடுமையாக கண்டித்துள்ளார் திருப்பீட செயலர் கர்தினால் பியேத்ரோ பரோலின். 2 அமெரிக்க குடிமக்களின் மரணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் அமெரிக்காவில் உள்ள கத்தோலிக்க ஆயர்களின் நிலைப்பாட்டிற்கு ஏற்ப அமைதியான, வன்முறையற்ற நடைமுறைகள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் கர்தினால் பரோலின். அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்புடன் தொடர்புடைய முன்மொழியப்பட்ட அமைதி வாரியம் பற்றிய கவலைகள் குறித்தும் பேசியுள்ள கர்தினால் பரோலின் அவர்கள், இவ்வாரியத்தில் வத்திக்கான் சேரலாமா வேண்டாமா என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் அதன் சில பகுதிகள் கவனமாக மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் இத்தாலியில் உள்ள காசா சொல்லியேவோ தெல்லா சொஃப்ரென்சா மருத்துவமனையில் நிதி மற்றும் தொழிலாளர் பிரச்சினைகளை தீர்க்க வத்திக்கானின் தொடர்ச்சியான முயற்சிகளை உறுதிப்படுத்தியுள்ளார் கர்தினால் பரோலின். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.